எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னால், நம்ம முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை பூரி செய்ய போகிறோம். நம்ம ரொம்ப இதுக்கு பொருள்லாம் ஒன்றுமே தேவையில்லை. வீட்டில் ஒரு 2 முட்டையை வச்சு மைதா மாவு இது கூட சேர்த்து நம்ம முட்டை பூரி செய்திருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது முதல்ல நம்ம ஒரு கப்பு வச்சுட்டு அதில் கரெக்டாக நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இதை அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்துட்டு, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரே திரியாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா மாவு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன், அதனால் இதே மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அப்படியே நசுக்கி அப்படியே சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நான் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் வர்ற வரையும் கலந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இப்போ இதை சேர்த்துட்டு இவ்வளோ தான் மசாலா. இப்போ உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் வெறும் பச்சை மிளகாவோட விட்டுறலாம். நான் இந்த இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மசாலாத்தூள் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது செய்ய ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம மாவு அப்படியே போட்டுட்டு, நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா இதை தேய்க்க போகிறோம் பூரிக்கட்டையால். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு தேய்ச்சோன்னா நல்லா நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் சைஸில் வரும். அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி பூரிக்கட்டையால் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வர வரையும் நம்ம தேய்க்கணும். அதாவது நைஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இதில் நான் பாருங்கள் ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன், நல்லா இந்த சைஸில். இதை அப்படியே நம்ம ஹோல் போட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக அந்த முட்டை வச்சு நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த சைஸ். இது இங்கே பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு மூடி, ஒரு பாட்டிலோட மூடி இது. இதை அப்படியே போட்டுட்டு இந்த மாதிரி மாவு ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது பாக்ஸ் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலாப்பில் மீதமாக அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திரும்ப இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீதமும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ரவுண்ட் சைஸில் மொத்தமாகவே நம்ம செய்து எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி ரொம்ப நைஸாக தேய்ச்சிருக்கோம் பாருங்கள், அப்போ தான் நல்லா சூப்பராக நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரே சைஸில் நம்ம செய்து எடுத்தாச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மைதா மாவு, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சோம், அதை அப்படியே வச்சுட்டு நம்ம மசாலா, அந்த ஆனியன் மசாலா கொஞ்சமாக வச்சா போதும். வச்சுட்டு அது மேலே அந்த முட்டையை அப்படியே கவுத்தி வச்சுட்டு, இப்போ அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்ட் எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நல்லா கையால் என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே அமுக்கி விட போகிறோம். என்னென்னா, இந்த மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது 2த்தையும் அப்படியே வச்சுட்டு நல்லா அமுக்கி விட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும், அதாவது ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த சந்திரலேகா ஸ்வீட்டில் மடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுறலாம். பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம அப்படியே மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நல்லா ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு, பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கும். பாருங்கள், அந்த முட்டை இதெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது. இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மெத்தடில். ரொம்ப சிம்பிள் வேலை தான். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம், எல்லாத்தையுமே செய்து எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில்
பொரித்து அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம். இவ்வளோ தான் வேலை. இப்போ நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் அப்படியே ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெயை வந்து நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கலாம். ஏன்னா ரொம்ப வேகமாக வச்சோன்னா உள்ளே வந்து வேகாது, மேலே மட்டும் வெந்திருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி மறுபக்கமும் நல்லா வேகணும். இந்த மாதிரி இந்த கலர் வரணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கையிலே தெரியுது இல்லையா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். நான் 4 செய்துட்டேன், மீதத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த கலர் வர்ற வரையும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம மாற்றிட்டு மீதத்தையும் நம்ம செய்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே நம்ம செய்துட்டோம். இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இப்போ இதே மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.